என்றதுமே படித்தவர் முதல் பாமரர் வரை அனைவருக்கும் ஓர் இனம் புரியாத அச்சம் ஏற்படுகிறது. ஏனெனில் மனிதனின் மரணத்திற்கு மிக முக்கிய காரணம் இதய நோயே. இதய நோய் ஏற்பட முக்கிய காரணமாக அமைவது உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், உடல் பருமன், புகைப்பிடித்தல், மது பழக்கம், மன அழுத்தம், உடற்பயிற்சி இல்லாமை, உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம், மேலும் பரம்பரை காரணங்களாலும் இதய நோய் ஏற்படுகிறது. இதய தசைக்கு இரத்தத்தை எடுத்துச் செல்லும் 3 கரோனரி இரத்த குழாய்களில் உள்ள அடைப்பின் அளவை பொறுத்து மருத்துவர்கள் சிகிச்சையை தீர்மானிப்பர். கரோனரி இரத்த குழாயில் அடைப்பின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை செய்வார்கள். 3 இரத்த குழாய்களிலும் அடைப்பு இருந்தால் இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்படும். புதுமையை கொண்டு வரும் மருத்துவர்கள் முயற்சியால் சில அரிய புதிய சிகிச்சை முறைகள் இதய நோயாளிகளுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. EECP சிகிச்சை இருதய நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள பயப்படுபவர்கள் அல்லது ஏற்கனவே பைபாஸ் அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் சிகிச்சை செய்து கொண்டு பலன் இல்லாதவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் அளவிற்கு போதிய உடல் பலம் இல்லாதவர்களுக்கு ஏற்ற ஒரு சிகிச்சைதான் EECP. டாக்டர், ஜென்ரலாக மாரடைப்புக்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் சர்ஜரி இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டது தான். ஆனால் நவீன மருத்துவ முறையான EECP சிகிச்சை இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர். EECP என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், அதாவது இது வந்து நான் சர்ஜிக்கல், அதாவது இருதய அறுவை சிகிச்சை அல்லாமல் இருதய நோயாளிகளுக்கு இருதயத்தில் உள்ள இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியோட மாறுபட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சிகிச்சை முறையில் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியது தேவையில்லை. அதாவது அவுட் பேஷண்ட் டே கேர் பேசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் வீதம் 35 நாட்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். இந்த 35 நாட்களும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியது அல்ல. 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. உங்கள் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ரேட்டு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன், அது மட்டும் இல்லாமல் உங்களோட இரத்த நாளங்களோட ஸ்டிஃப்னஸ், இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுவாங்க. அது முடிந்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த EECP சிகிச்சை முறையில் வந்து என்ன வந்து நடக்குதுன்னா, அதாவது இந்த சிகிச்சை முறை வந்து கால்களில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் பெட்டில் வந்து படுக்க வைக்கப்படுவீங்க. அப்போ வந்து காலில் வந்து பிளட் ப்ரெஷர் கஃப் மாதிரி, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிஷியன் ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணும்பொழுது ஒரு கஃப் போடுறாங்க கையில். அதே மாதிரி ஒரு பிளட் ப்ரெஷர் கஃப்பை வந்து காலில் போடுவாங்க. அப்படி காலில் போட்டு உங்கள் இருதய துடிப்புக்கு ஏற்றாற் போல், அதாவது வந்து உங்கள் இருதயம் வந்து சுருங்கும், விரிவடையும். அந்த விரிவடையும் பொழுது, அதாவது மைக்ரோ செகண்ட் பீரியடு, ஒரு செகண்டில் வந்து 1000 பிரித்து அதில் சில செகண்ட், அதில் மைக்ரோ செகண்ட் சொல்லுவோம். அந்த மைக்ரோ செகண்ட் ப்ரெசிஷனில் காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை இருதயத்தை நோக்கி அழுத்தும். அப்படி போகும்பொழுது இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும். அப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீதம் 35 நாள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடலில் வந்து இரத்த ஓட்டம் இருதயத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா இடத்துலையும் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும் பொழுது ஒரு அடைப்பு அதாவது கொரோனரி ஆர்டரியில் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த அதிக இரத்த ஓட்டம் போகும் பொழுது அந்த அடைப்பை சுற்றி, அதாவது டீடூர்னு சொல்லுவோம், அந்த அடைப்பை சுற்றி புதிய இரத்த நாளங்கள் உண்டாகும். அப்படி புதிய இரத்த நாளங்கள் உண்டாகிறது பேர் தான் வந்து நேச்சுரல் பைபாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நேச்சுரல் பைபாஸ்னால் இரத்த ஓட்டம் அந்த அடைப்பை தாண்டி எந்த இடத்துல இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அப்படி போக ஆரம்பித்தாலே பேஷண்ட்டோட இருதய வலி குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லோ பிளட் சப்ளை, இரத்த ஓட்டம் கம்மியாக இருப்பதினால் வரக்கூடிய அனைத்து காம்ப்ளிகேஷன்களும் வந்து இதனால் தடுக்கப்படுகிறது. இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து, நிறைய பேஷண்ட் வந்து என்னோடய மெயின் வெசல் அடைச்சிருக்கு சார், இப்போ சின்ன சின்ன வெசலில் ஓப்பன் பண்ணுறனால வந்து எனக்கு ரிலீவ் ஆகுமா அப்படின்றது வந்து ஒரு காமன் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் என்னென்னா, உங்களோட இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கறது ஒரு 3 வெசல் முக்கியமான மெயின் வெசல்ஸு. அப்படி இருந்தாலும் அந்த 3 வெசலும் ஒரு 30 விழுக்காடு ரத்த ஓட்டத்தை தான் இருதயத்துக்கு கொடுக்கறது. 70 அதாவது 70 to 80 விழுக்காடு ரத்த ஓட்டம் வந்து மைக்ரோ வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம். சிறிய சிறிய வெசல் உங்கள் மெயின் வெசல்லேருந்து பிரிந்து கொலாட்ரல்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்மால் வெசல்ஸ் வந்து உங்கள் ஹார்ட்டில் ஏற்கனவே இருக்கும்.
அந்த சின்ன வெசலை வந்து இந்த இரத்த ஓட்டம் அதிகப்படுத்துவது மூலம் அது ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆகும் பொழுது உங்களை இரத்த ஓட்டம் வந்து நார்மலாக போக முடியும். இதுதான் வந்து நேச்சுரல் பைபாஸ். இதுதான் இஇசிபியோட ஒரு சிறப்பு அம்சமாகும். இது எப்படி நடக்குதுன்னா, இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும், ஒரு பைபாஸ் பண்ணால் கூட உங்களோட கார்டியாலஜிஸ்ட்டோ உங்களோட கார்டியோதொராசிக் சர்ஜனோ ஃபிசிஷியனோ டெய்லி உங்களை வந்து நடக்க சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வது மூலம் இரத்த ஓட்டம் இருதயத்துக்கு அதிகமாகும். ஆனால் இந்த இஇசிபி செய்வது வந்து நடைப்பயிற்சி நடக்கும்பொழுது இம்ப்ரூவ் ஆகிற இரத்த ஓட்டத்தை விட 4 to 5 மடங்கு அதிகமாக இரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு செலுத்த முடியும். அப்படி போகும்பொழுது நேச்சுரலாகவே வந்து இந்த சிறு சிறு வெசல்ஸ் ஓப்பன் ஆகிடுது. அது மட்டும் அல்லாமல் பிளட் ஃப்ளோ, அதாவது இரத்த ஓட்டம் எல்லா இடத்துலையும் அதிகமாக போகும்பொழுது உங்கள் உடல் என்ன நினைக்குதுன்னா, நீங்கள் ஒரு அக்ரஸிவ் எக்ஸசைஸை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இது இருதயத்துக்கு மட்டும் மட்டாமல் இரத்த ஓட்டத்தை வந்து உங்கள் கிட்னி, லிவர், லங்ஸ், பிரெயின், பேங்க்ரியாஸ் போன்ற எல்லா உடல் உறுப்புகளுக்கும் வந்து இந்த இஇசிபி சிகிச்சை மூலம் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட், வாசோ மெடிடெக், இஇசிபி சென்டர், நம்பர் 4/77, தந்தை பெரியார் ஸ்ட்ரீட், இசிஆர் நீலாங்கரை, சென்னை 600115. வெப்சைட் www.healyourheart.com, www.vasomeditech.com. Cell 90030 70065. டாக்டர், எந்த வகையான ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல், ஒரு பெயினும் இல்லாமல், ஹாஸ்பிட்டலைசேஷனும் இல்லாமல் ஒரு ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான் இந்த இஇசிபி சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறையை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்னோட ஹையர் ஸ்டடிக்கு நான் யூஎஸ் போயிருந்தபொழுது இஇசிபி சிகிச்சை முறை தான் அங்கே ஒரு பிரபலமான சிகிச்சையாக இருந்தது. யூஎஸில் வந்து ஏன் இஇசிபி சிகிச்சையை வந்து பிரபலப்படுத்தினாங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இப்போது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு இருதய நோயினாலே வந்து மெடிசன் பற்றி தெரியும். ஒரு பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டியில் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக க்யூரேட்டிவ் டிசீஸ் கிடையாது. இது வந்து ஒரு பாலியேட்டிவ் கேர்ன்னு சொல்லுவோம். இப்போ யூஎஸில் என்ன ஆகிடுச்சுன்னா வந்து இந்த பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து பல வருடங்களுக்கு, இந்தியாவுக்கு வரதுக்கு பல வருடங்களுக்கு முன்பே வந்து யூஎஸில் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்னென்னா, ஒரு 50 வயசில் இருக்கும் பொழுது ஒரு பைபாஸோ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ ஒரு பேஷண்ட்டுக்கு செய்யும் பொழுது அந்த பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் வந்து அந்த பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டியோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிரும். காரணம் வந்து அந்த கிராஃப்ட்டு ஸ்டென்ட், அதாவது ஒரு ஸ்டென்ட் போடுறோம், ஒரு கிராஃப்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டென்ட்டும் கிராஃப்ட்டும் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்படி இருக்கும் பொழுது வந்து மறுபடியும் ஒரு பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யணும் பொழுது நம்பர் 1 இன்சூரன்ஸுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். நம்பர் 2 பேஷண்ட்டுக்கு வந்து மறுபடியும் பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யும் பொழுது வந்து ரிஸ்க் வந்து அதிகமாகுது. அப்படி இருக்கும் பொழுது யூஎஸில் என்ன பண்ணாங்க வந்து இந்த சர்ஜரி இல்லாமலே ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியுமான்றத ஒரு ஆராய்ச்சி வந்து அப்போ நடந்துகிட்டு இருந்தது. அப்போ தான் நான் வந்து அங்கே யூஎஸில் வந்து ஸ்டோனி ப்ரூக் யூனிவர்சிட்டி, நியூயார்க் யூனிவர்சிட்டி ஸ்டோனி ப்ரூக் மருத்துவமனையில் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த இஇசிபி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிட்டோ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டோ இருந்தும் அவங்களுக்கு சிம்டம் இருக்கிறது, அது வந்து ஒரு 20% வந்து நீங்கள் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ பண்ணாலும் அவங்களுக்கு நெஞ்சு வலி குறையாது. இதைத்தான் வந்து ரிஃப்ராக்டிவ் ஆஞ்சினான்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட்டுக்கு வந்து இஇசிபியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் வந்து அப்போ ஆரம்பமானது. அந்த யூனிவர்சிட்டியில் நான் இருந்தனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பைபாஸும் கிடையாது, ஆஞ்சியோபிளாஸ்டியும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு ஐ வெண்ட் அண்ட் ஸ்போக் டு த யூனிவர்சிட்டி கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் லாசன். அவர் உடனே வந்து நீங்கள் இந்த இதில் இன்வால்வ் ஆகணும்னா வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் இன்வால்விங் மை செல்ஃப். யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இஇசிபி சிஸ்டம், அதாவது வந்து ரிசர்ச்சில் இருந்து பேஷண்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய முதல் சென்டர் வந்து போர்ச்செஸ்டர் யூனிவர்சிட்டி. அந்த போர்ச்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் நான் வந்து இஇசிபியில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இஇசிபி இந்த கமர்ஷியல் வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் தம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இஇசிபி வந்து எஃப்டிஏ அப்ரூவல் கிடச்சிருச்சு. எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சாலும் என்ன பண்ணாங்க, அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து தே ஆஸ்தம் எஃப்டிஏ வந்து இஇசிபி வந்து ஒரு அப்ரூவ்ட் சிஸ்டம் சொல்லியாச்சு. இருந்தாலும் நாங்கள் எங்களோட பேஷண்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ரீஎம்போஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து
ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு அதிகமாகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இப்போ நியூயார்க் போர்ச்செஸ்டர் யூனிவர்சிட்டி, ஸ்டோனி ப்ரூக், அதுக்கப்புறம் சில யூரோப்பியன் சென்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெரிய ட்ரையல், ஒரு ஸ்டடியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது அந்த ஸ்டடியோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, பைபாஸ் பண்ணால், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணால் இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகப்படுறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த 2 ட்ரீட்மெண்ட்டை தவிர முதல் முறையாக ஒரு நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் மூலம் இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஆராய்ச்சி. அப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு 175 பேஷண்ட், அந்த 175 பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், அந்த இஇசிபி 35 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். அதாவது இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் எவ்வளவு குறைவாக இருக்குன்றத அளவெடுத்தோம். அதுக்கப்புறம் 35 நாள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அதே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணோம். எவ்வளோ ரத்த ஓட்டம், அந்த எந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகலையோ முன்னாடி, அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகுதா அப்படின்ற பார்க்கறதுக்கான இன்வெஸ்டிகேஷன். இந்த டெஸ்ட் பேர் வந்து மயோகார்டியல் பர்ஃபியூஷன் ஸ்கேனிங் சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணதில் 85 விழுக்காடு பேஷண்ட்டுக்கு வந்து ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த ஆய்வு அறிவிக்கையை வந்து இமீடியட்டாக வந்து அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி அங்கே வந்து ஒரு சப்மிட் பண்ணதில் வந்து இமீடியட்டாக பப்ளிஷ் ஆனது. இது பப்ளிஷ் ஆனவுடன் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த ட்ரீட்மெண்ட்னால் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியுன்றது நிரூபணம் ஆகிடுச்சு. அதனால் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி வந்தது. அப்படி வரும்பொழுது யூஎஸில் பல சென்டர் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிட்டு திருப்பி செஸ்ட் பெயின் இருக்கவங்க ரொம்ப 20%, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300,000, 3 லட்சம் பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிக வேகமாக இது யூஎஸில் பரவலாயிடுச்சு. பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு, மேயோ கிளினிக், கிளீவ்லேண்ட் போன்ற எல்லா இடத்துலையும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் நான் இமீடியட்டாக வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட போய் பேசினோம். எங்கள் இந்தியாவில் வந்து பல பேர் வந்து சர்ஜரி வேண்டான்னு சொல்லிட்டு பல விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து எதுவுமே வந்து அப்ரூவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதனால் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு அப்ரூவ் ட்ரீட்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு போனால் பல ஆயிரம் மக்கள் இதனால் பெனிஃபிட் அடைவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கில் பேசினோம். உடனே அங்கே சிஇஓ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு, நீங்கள் உடனே இந்தியாவில் போய் ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணுங்கள், அதில் வந்து ஏதாவது பாசிட்டிவாக நடக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தோம். இந்தியாவில் வந்த முதல்ல வந்து 2 இடத்துல ப்ரெசென்ட் பண்ணேன். ஒன்று வந்து மத்திய பிரதேஷ், போபால். அங்கே வந்து பீப்புள்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய குரூப் இருந்தாங்க. அங்கே ப்ரெசென்ட் பண்ணோன்னா அந்த சேர்மன் காட் வெரி இன்ட்ரெஸ்டடு. இமீடியட்டாக தே இன்ஸ்டால் த ஃபஸ்ட் இஇசிபி சென்டர் இன் இந்தியா இன் மத்திய பிரதேஷ். இது ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்த உடனே இமீடியட்டாக நாங்கள் செட் அப் அ கம்பெனி. அதன் மூலம் வந்து எல்லா டாக்டருக்கும் வந்து எஜுகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக பல இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 இடத்துல வந்து சிஎம்இ ப்ரோக்ராம், அதாவது கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஃபார் கார்டியாலஜிஸ்ட் அண்டு ஜென்ரல் ஃபிசிஷியன் நடத்தணும். அதன் மூலம் வந்து வேகமாக வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பரவ ஆரம்பிச்சுது. இப்போ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வந்து எங்களால் வந்து ஒரு 140 சென்டர் வந்து நிறுவ முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் சென்னையில் நமக்குன்னு ஒரு சென்டர் ஆரம்பித்து பேஷண்ட்டுக்கு இந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், ஒரு சென்டரை வந்து நாங்கள் ராயப்பேட்டாவில் ஆரம்பித்தோம். ஹீல் யுவர் ஹார்ட் இஇசிபி சென்டர்னு சொல்லி போட்டு ஆரம்பித்து முடித்த உடனே இந்த ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேர் பலனடைஞ்சாங்க. இதன் மூலம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம அப்போ வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, தே காட் இன்ட்ரெஸ்டட். என்னை கூப்பிட்டுட்டு பேசினாங்க, இதை மாதிரி வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது, பட் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க வந்து அவ்வளோவா எங்களுக்கு தெரியாது, உங்களால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் வந்து டெஃபினட்டாக எங்களால் பண்ண முடியும், அதுக்கு வந்து எங்களுக்கு தேவை வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் எங்களுக்கு இடம் கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஓன் டாக்டரை நாங்கள் ட்ரெயின் பண்ணி எங்களோட ஓன் தெராபிஸ்ட், ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இதன் மூலம் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த பேஷண்ட்டு தேவைன்றதுக்கு ஒரு கார்டியாலஜிஸ்ட் ட்ரெயின் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனும் ஒரு தெராபிஸ்ட், நர்சிங், அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் முதல் 6 மாதங்கள் வரை ட்ரைனிங் கொடுத்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த நிறைய ஃபேக்டர்ஸை நாங்கள் பார்க்கணும். அதாவது உங்கள் ரத்த ஓட்டம் எவ்வளோ அதிகமாகுது, காலில் அழுத்தும் போது எவ்வளோ ரத்த ஓட்டம் அதிகமாகுது, அது மட்டும் இல்லாமல் உங்கள்
கையில் இருக்க ரத்த ஓட்டத்தை வச்சு எப்படி வந்து கஃப்பை இன்ஃப்ளேட் பண்ணணும், எப்போ டீஃப்ளேட் பண்ணணுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரோட்டோக்காலே இருக்குது. தமிழகத்தில் முதல் முறையாக வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் வந்து இந்த இஇசிபி சிகிச்சைக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துருந்தாங்க கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில். அங்கே வந்து முதல் 50 பேஷண்ட்டோட ஆய்வு அறிக்கையை வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். அந்த ஆய்வு அறிக்கை வந்து இன்சூரன்ஸு, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் எல்லாருக்கும் பார்த்து அந்த 50 பேஷண்ட்டில் வந்து 95 விழுக்காடு பேஷண்ட் வந்து நன்றாக இருதய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் போது நல்லா நடக்க முடிஞ்சுது. அதனால் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் இமீடியட்டாக வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டு உயிர்காக்கும் மருத்துவத்தில், அதாவது வந்து சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உயிர்காக்கும் இதில் வந்து இஇசிபியும் உடனே ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து மருத்துவத்தை இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகிறதுனால எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அது முடிந்தவுடன் நாங்கள் முதல்ல வந்து ராஜீவ்காந்தியில் பண்ணோம். அதுக்கப்புறம் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ராயப்பேட்டா, அப்புறம் ஒமந்துரார் மருத்துவமனை, செங்கல்பட்டு, வெள்ளூர், அதுக்கப்புறம் திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தஞ்சாவூர். ஸோ 12 மருத்துவமனைகளில் வந்து ஒரு 1.5 வருடத்தில் வந்து எல்லா 12 மருத்துவமனைகளும் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தெராபிஸ்ட், அதாவது அந்த ட்ரெயின்டு பீப்புள், சர்டிஃபைட் பீப்புளை வந்து அட்மிட்ஸ் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்களே கொடுத்து இன்சூரன்ஸ் மூலம் அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தது. அது மட்டும் அல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வருமானத்துக்கு குறைவாக, அதாவது 72,000 ரூபாய்க்கு குறைவாக வருட சம்பளம் உள்ளவர்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஸ்கீம் மூலம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதன் மூலம் வந்து இதுவரை வந்து ஒரு 2,500 பேஷண்ட் வந்து பலனடைந்திருக்காங்க. நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட், வாசோ மெடிடெக், இஇசிபி சென்டர், நம்பர் 4/77, தந்தை பெரியார் ஸ்ட்ரீட், இசிஆர் நீலாங்கரை, சென்னை 600115. வெப்சைட் www.healyourheart.com, www.vasomeditech.com. Cell 90030 70065. பேஷண்ட் கோபாலகிருஷ்ணன், 71 இயர்ஸ் ஓல்டு. இவர் வந்து 2008 வந்து செஸ்ட் பெயின், அதாவது ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம் ப்ளஸ் செஸ்ட் பெயின். அப்போ பார்த்ததில் வந்து எலக்ட்ரிக்கல் அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமானதுக்கு காரணம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் ஒன்று வந்து ரத்த ஓட்டம், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் வந்தவுடனே ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் 2008 பண்ணார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹார்ட் ரேட்டும் நார்மலாக இருந்தது, எந்த செஸ்ட் பெயினும் கிடையாது. இப்போது 2017 வந்து மறுபடியும் வந்து சிவியராக செஸ்ட் பெயின் வந்துட்டு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்பொழுது கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். அதாவது வந்து சிவியராக ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகிறதுனால ஹி வென்ட் ஃபார் அ ஷாக். அப்போது உடனே ஆன்ஜியோகிராம் பண்ணதில் வந்து ஒரே ஒரு வெசலில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக அடைப்பு இருந்தது. இருந்தாலும் வந்து அவரோட ஹார்ட்டோட கண்டிஷன் ரொம்ப புவர். அது மட்டும் இல்லாமல் பழைய தடவை முன்னாடியே வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கிட்னி ஃபங்க்ஷனும் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது, கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தது. ப்ளஸ் எல்டர்லி ஏஜ்னால கார்டியாலஜிஸ்ட் வந்து வி டிசைடட் இது வந்து சர்ஜரியோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ பண்ண வேண்டாம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயே பண்ணலான்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ஆன் வேரியஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அப்படி இருந்தும் அவருக்கு அந்த மூச்சு வாங்குறது வந்து கம்மியே ஆகலை. ஒரு 2-3 நிமிஷம் கூட அவரால் நடக்க முடியல. ஸோ வந்து இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி முதல்ல ஒரு 4 to 5 days வந்து அவரோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன், அதாவது இந்த மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம இஇசிபி பண்ணும்பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அவரோட வெயிட்டு, அவரோட லங்ஸில் ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குது, என்னென்ன மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றாரு, அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து அவருக்கு ஆக்சிஜனும் கொடுக்க வேண்டியிருந்தது. இது கொடுத்துட்டு ஒரு 10-12 நாள் போன பிறகு அவருக்கு அந்த மூச்சு வாங்குறது கம்மியானுச்சு. அதுக்கப்புறம் அந்த நடக்க முடியாதது, நைட்டில் தூக்கம் வராது, பசி இல்லாதது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. ஒரு 20 செஷன், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 செஷன் முடிச்சிருக்காரு. ஒரு 20 செஷன் அவர் முடிக்கும் பொழுதே வந்து அவரால் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டார். முன்னாடிலாம் வந்து அவர் வரும்பொழுது வந்து கூட யாராவது வரணும், ஒரு 2 minutes கூட படுக்கும்பொழுது அவருக்கு ரொம்ப இருமல் வரும். இப்போ ஒரு 15-20 days வந்து எந்த இருமலும் கிடையாது. இப்போ அவரோட மற்ற வேலைகளை அவரே பார்த்துக்கிறாரு.
மற்றும் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து டெய்லி வாக் போகிறாரு. அவர் சாப்பிட்ட மெடிகேஷன்ஸையும் சில மெடிகேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி கம்மி பண்ணிடலாம். நான் வந்து 2008 நான் எங்கள் பிரதர்ஸோடு நாங்கள் இதுக்கு போய்ட்டு வந்தோம், காசி டூரில் 45 நாள் டூர் போய்ட்டு வந்தோம். போய்ட்டு வைஷ்ணவி கோயிலெலாம் போய்ட்டு வந்ததில் அப்போல்லாம் அந்த இது ஹெலிகாப்டர் கிடையாது, நடந்து போனதில் எனக்கு இந்த ஹார்ட் பீட் வந்து 72லேருந்து 190க்கு வந்துருச்சு. அது வந்து இசிஜி எடுத்து பார்த்தோம்போது தெரிஞ்சுது. உடனே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்ட்டு போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து 72 190 இருக்குது, அது இம்மீடியட்டாக உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபாலிஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால ரேடியோ அந்த 190 இது வந்து 72 கொண்டு வச்சுட்டாங்க. அந்த பெரிய ஆஸ்பத்திரி, அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 2008லேருந்து 9, 17, 18 10 வருஷம் கிட்டத்தட்ட நான் நார்மலாக இருந்துருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு 2018 கிட்டத்தட்ட 2017 கடைசியில் 2018 ஒரு திடீர்னு மறுபடியும் ஒரு ஹார்ட் பெயின் மாதிரி வந்து மறுபடியும் ஒரு இதாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் அது. அவனு டக்குன்னு மறுபடியும் அதே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டி மறுபடியும் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது இவருக்கு மறுபடியும் இவர் 72 ஏஜ் ஆகிடுச்சு, 73 ஏஜ் ஆகுது. இவர் போய் மறுபடியும் நம்ம வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணால் சரியாக வராது, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலம் க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணி ஒரு 4 நாளைக்கு அங்கேயே எனக்கு ஒரு பெட் ரிட்டன் மாதிரி போட்டு 4 நாளைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாத்திரைலாம் கொடுத்துட்டு நீ வீக்கிலி வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் வந்து பார்த்தா எனக்கு இரும்பல், நைட்டு தூக்கமே வரல. அந்த மாத்திரையோட சாப்பிடும்போது வெள்ளையாக அந்த இது ஃப்ளூயிட் மாதிரி இது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி, அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இசிபி ஒன்று இருக்குங்கிறதே எங்களுக்கு இதில் தெரில. அப்புறம் நெட்டில் என் பையன் பார்த்து இந்த இதில் நீலாங்கரை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இந்த அண்ணன் பையன் ஆச்சுன்னு வந்து இங்கே அட்மிட் பண்ணார். நான் வரும்போது என்னால் வந்து நடக்கவே முடியலை. நான் வந்து ஒரு 10 அப்படி கூட நடக்க முடியாது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தேன். இங்கே வந்தப்பறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன். இது இப்போ என்னால் நல்லா நடக்க முடியுது, ஒரு 50 கிலோமீட்டர் நடக்க முடியுது. இப்போ மீல்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்றேன். அந்த இரும்பல் தூக்கம் வரதெல்லாம் நல்லா சௌரியமாக இருக்கும். ஒரு 10-15 நாளுக்குள்ளே என்னால் சாதாரணமாக பேச முடியுது. எல்லாமே என் வேலையை என்னால் பாத்ரூம் பெட்ரூம் முடியாது கொஞ்சம் தூரம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கடினஸ் இருக்கும், எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து சேர்ந்து ஒரு 15 நாளுக்குள்ளே கம்ப்ளீட். முன்னாடி என் ஒய்ஃப் ஒரு 10 நாளைக்கு வந்தாங்க கூடவே. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் நாளைக்கு இந்த காரில் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்து பஸ்ஸில் வர ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. ஏன்னா அங்கேயே நல்லா நடந்தால் தான் தேவலான்னு சொல்கிறதுனால நம்ம ஏறி இறங்கி பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால பஸ்ஸில் காரை வந்து அப்படியே வந்துட்டுருக்கேன். இப்போ நல்லா இப்போ நடந்து தான் இது போய் பஸ் ஏறுறது இதெல்லாம் போகிறது சௌரியமாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம். நான் தனியாக வந்துட்டு போயிடுறேன். நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட் வாசோ மெடிடெக் EECP சென்டர் நம்பர் 4/77 தந்தை பெரியார் ஸ்ட்ரீட் ECR நீலாங்கரை சென்னை 600115. வெப்சைட் www.healyourheart.com www.vasomeditech.com. Cell 90030 70065.